ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய மாடி தோட்டத்தை நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நான் என்னென்னலாம் செடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் எஸ்டர்டே ஹார்வெஸ்ட் பண்ணது கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. இருந்தாலும் இதை வச்சு தான் நான் இன்றைக்கி சமைச்சேன். ஸோ இன்றைக்கி அது சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பச்சை மிளகாய் செடி தான் நிறைய வச்சுருக்கேன். அது நான் தானாக வளர்ந்தது தான். சும்மா வேஸ்டேஜெலாம் போடும்போது தானாக வளர்ந்தது. இது பார்த்தோம் அப்படின்னா இது அவரைக்காய் செடி. என்கிட்ட நிறைய அவரைக்காய் செடி இது. நான் இந்த ஆடிப்பட்டம் அந்த மாதிரி பார்த்து போடாமல் கொஞ்சம் நான் முன்னாடியே போட்டதுனால நிறையா வளர்ந்துருச்சு. அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓமவல்லி செடி, அங்கேயே துளசி வச்சுருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா குண்டு சுரக்காய் செடி இருக்குது. இது அவ்வளோதான். இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. இது ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த மாதம் வேறு தான் செடி போடணும். இப்போ தான் விதை வச்சுருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா இது புடலங்காய் செடி. இதுவும் நிறைய காய்ச்சி முடிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 காய் நான் எடுத்துட்டேன். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இது குண்டு மிளகாய். இதில் நிறைய விதை போட்டிருக்கேன். இது மிளகாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய விதை போட்டிருக்கேன். இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா பாலக்கீரை. இதுலேயும் ஒரு நான் 5-6 தடவை எடுத்துட்டேன். ஸோ இதில் 2-3 செடி தான் இருக்குது. அதுலேருந்து வந்துட்டுருக்கு. இது பட்டாணி செடி விதை போட்டிருக்கேன். பட்டாணி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இது பார்த்தோம் அப்படின்னா ஜெவ்வந்தி. இது பச்சை மிளகாய். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்காவும் இது புளிச்சக்கீரையும் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிறு போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டேன் லாஸ்ட் மந்த்து. அது அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஹைட்டாக போனதுனால நல்லா சாஞ்சிருச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சுருக்கேன். இதுலேயும் பாலக்கீரை தான் இருக்குது. ஸோ இந்த சைடு செவ்வந்தி. இதில் இது ஆரஞ்சு ட்ரீ அந்த சைடில் இருக்கிறது. இது மாதுளம் செடி. இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பச்சை மிளகாய் இருக்குது. இந்த தொட்டியில் சுண்டைக்காவும் கத்திரிக்காயும் இருக்குது. இந்த கத்திரிக்காய்க்கு என்ன ஏஜ்னு பார்த்திங்கன்னா 2 வருஷம். இப்போயும் 1 வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாது. நான் 2 வருஷமாக இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடும் ஒரு கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. பாருங்களேன், அழகாக இருக்கும். வைலட் கலரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கத்திரிக்காவே பிடிக்காது. ஆனால் நம்ம வீட்டு செடின்றதுனால நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ இது அத்தி. இது செடி தான். இது மரம் பெருசாக வளராது. இதுலேயே ஒரு 4-5 காய் வந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியல, அந்த காய் பெருசாக மாட்டேங்குது. பிஞ்சிலேயே ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி கீழே விழுந்துருது. நான் இப்போ தான் மருந்து வச்சுருக்கேன். இது ப்ரௌன் கலரில் இருக்கிற ஜெவ்வந்தி. கிட்டத்தட்ட ஒரே செடியிலேருந்து தான் நாற்று எடுத்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 10 செடியாவது இருக்கும் ஜெவ்வந்தி. இது இப்போ தான் நான் ரீசெண்டாக அவங்க கடையில் வாங்கினேன். அந்த இது தெரியும், நாட்டு ரோஜா. ஏன் பாருங்கள், 4-5 வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய தொட்டியில் இதில் விதை போட்டு வளர்ந்த எலுமிச்சை இருக்குது. அதுலேயே மஞ்சள். இது செடி முருங்கை. இது சந்தனமுல்லை. இது பதியம் வச்சு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொடி ஏற்றுறதுக்காக இந்த சைடில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஜாதி. இந்த ஜாதி முல்லை செடி வாங்கி ஒரு 4-5 மாதம் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டே வருது. இப்போ தான் கொடி கொஞ்சம் மேலே பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ பெரிய வாளியில் தான் வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு வளரும்னு தெரியல. அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இதில் கொய்யா இருந்துச்சு. அது வளரவே இல்லை சுத்தமாக. அதில் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா இது மல்லி செடி. இது நல்லா வளர்ந்துச்சு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி வேறு அழுகுன மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அதிலே மணத்தக்காளி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இது வாங்கி ஒரு 3 மாதம் தான் இருக்கும். செம்பருத்தி செடி நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பூ பூத்ததுனால மேலே கட் பண்ணி விட்டுறணும். ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது சாஃப்ரான் கலரில் இருக்கிற ரோஜா. அதுக்கு பக்கத்தில் இருக்க தொட்டியிலேருந்து பூசணிக்காய். அது சாம்பல் பூசணி. இப்போ தான் வளருது. இந்த கொடி வளருது. அப்புறம் ஒரு மாதிரி இலை இதாகிடுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய். இதில் தினமும் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துடலாம். இதில் என்கிட்ட நிறைய பச்சை மிளகாய் தான் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா மொச்சை இருக்குது. மொச்சை செடி இது இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு.
ஒரு 2 மாதம் இருக்கும் போட்டு. இது பார்த்திங்கன்னா டப்பு ஃபுல்லாக கையாந்திரம் வச்சுருக்கேன். என்னோடய தம்பி வந்து அவங்க வயல்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அதை நட்டு வச்சேன், நிறையா வளர்ந்துச்சு. ஸோ அடுத்து என்னென்னா, அன்றைக்கி மழையில் வீணாக போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொட்டேட்டோ பிளான்ட்டில் அதுலேருந்து 2 தான் எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்து வந்து இன்றைக்கி மாடியில் வந்து நான் பொன்னாங்கண்ணி கீரை ஹார்வெஸ்ட் பண்ணேன். நிறையா ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் உள்ள இந்த ஸ்டெம்மை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை திரும்பவும் நான் வந்து நட்டு வச்சோன்னே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே திரும்பவும் இது போல் நம்ம அறுவடை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.